இல்ல அவன் வீட்டுக்கு கூட்டு வந்தா உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் அந்த பொண்ணு வந்தா, நீ ஒரு ஃப்ரீயா பேச பொண்ணு வந்தா, அப்படி இருந்தா நீ அந்த பொண்ணு செலவு பண்ணா சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, அவ சும்மா பேசுறா, கள்ள சாட்டும் போடுறா, அவங்களோட பேசி இன்னொருத்த பண்ணி பேசுறா, அப்படி செலவு பண்ணானா உன்ன மாதிரி லூஸ் பண்ண ஒண்ணும் கிடையாது. உன்ன ஸ்டெப்னியா தான் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அது அது வரக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் அவன் அந்த ஸ்டேஜ் தாண்டானா அவன் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். அதான் எல்லாமே தெரிஞ்சிரும் அவனுக்கு. ஏன்னா அதெல்லாம் பட்டுச்சுதான் வந்திருக்கு. யாத்தான் டார்க்கு இது வேறயா? ஆமாண்ணே சாய், 1 வருஷம் ஆச்சு. என்னாச்சு டார்க்கு, லவ் ஃபெயிலியரா உனக்கு? ஆமா தல, நீங்க வேற. அதை விட்டுட்டு தான் நான் கேமுக்கு என் மைண்ட சேஞ்ச் பண்ணணும் தான் நான் கேமுக்கே வந்தது. ஒரே ஓலா என்னால இப்பெல்லாம் சொல்றீங்க. ஒரு 6 மாசத்துக்கு நல்லா இருந்தது. பட்டர்ஃப்ளைஸா வந்திருக்குமே. பட்டர்ஃப்ளை where are you going? நல்லா பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் போன்ல மட்டும் பேசியிருக்கேன் ஒரு நாளைக்கா? ஆமா 8 அப்படின்னா விட்டு விட்டு ஒரு நாள்ல 8 மணி நேரம். இவன் நான் இன்னொன்னு சொல்றேன், அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா தெரியல, ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், புரியுதா? ஒரு எப்படி சொல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா? எப்படி தெரியுமா? இப்போ சிம்பிள், ஸ்டார்டிங்ல எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல போவாங்க. சரியா? ஆமா, ரிலேஷன்ஷிப்ல போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், எல்லாம் கிடைக்கும், ஓகே தான். பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க லைக் ஒரு இப்ப எப்படி சொல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சுக்கோ. சரியா? 2 வருஷம் நல்லா பேசிட்டு நல்லா க்ளோஸா இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு போரிங் ஸ்டேஜ் வரும். ஒரு ஸ்டேஜ், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு போர் அடிக்கும். சரியா? எவனுமே சொல்ல முடியாது அது. ஆனா அந்த டைம்ல தான் உன் பார்ட்னர் இன்னொருத்தரை தேடி போவா, நீ இன்னொருத்தையே தேடி போவா. புரியுதா? வெயிட் பண்ண சொல்றேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அப்படி போகும்போது நீ இப்ப சப்போஸ் நீ லவ் பண்ற, நீ ஒரு பொண்ணு பேசணும்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப புதுசா தெரியும். புரியுதா? நீ பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேரம் பேசுவீங்க ஸ்டார்டிங்ல, ரொம்ப நேரம் அதே மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுவீங்க. ஏன்னா புதுசா ஒரு பர்சன்ஸை பார்க்கும்போது அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற போது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண. புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நீ அந்த பொண்ணு பேசும்போது உனக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை இவதான் நம்ம பார்ட்னரோ, ஏன்னா இப்ப நம்ம பார்ட்னர் இந்த அளவுக்கு இதா இல்ல, பெட்டரா இல்ல, அந்த அளவுக்கு இதா இல்ல அப்படின்னு சொல்லி தானாவே மனசு தோணும். சரியா? அது போக இது இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா, நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணல பொண்ணு, அந்த பொண்ணு ஸ்டார்டிங் லெவல்ல தான் பேசியிருப்ப. புரியுதா? ஸ்டார்டிங் லவ் பண்ணல அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேசியிருப்ப. பட் ஆனா நாளடைவுல அது போயிட்டு. புரியுதா? ஆனா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த போரிங் ஸ்டேஜ் தாண்டாங்கல்ல, தாண்டி ஒன்னா இருக்காங்கல்ல, அப்போ அவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களை யாருமே பிடிக்க முடியாது. புரியுதா? அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் லைக் அது ஒரு மேரேஜ் தான் கொண்டு போய் முடியும். ஆனா அப்படி யாரும் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, அப்படி லவ் பண்ணி ஃபுல்லா கல்யாணம் பண்ணி லவ்ல எதுவுமே வராது. நானே ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு தெரிஞ்சிட்டு ப்ரோ, ஸ்டேஜ்ல எனக்கு அது நல்லா தெரிய ஆரம்பிச்சு, நானும் அந்த எப்படி சொல்ல, அது எல்லாத்துக்குமே இருக்கும்ல. புரியுதா? லவ் அது ஆக்சுவலா லவ் அது லவ்னே கிடையாது. சொல்ல போனா ஒரு பிடிச்சிருக்கானா அந்த பர்சன், சரி லவ் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அது போயிரும்ல. அது அதுக்கப்புறமா அது இருந்தா மட்டும் தான் அது லைஃப் லாங் கேரி பண்ண முடியும். புரியுதா? அது இதுக்குன்னு இல்ல, கல்யாணத்துக்குமே அப்படிதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அஃபேர்ஸ் வரதெல்லாம் அதுக்கு தான் மெயின் காரணம். ஹைகோர்ட்ல இவன் குட்டி ஃபேமிலி கோர்ட் இருக்குல்ல, இப்படி கார் ஓட்டு ஃபேமிலி கோர்ட் இருக்குல்ல குட்டி, நான் இன்டர்ன்ஷிப் போறேன். சரியா? இன்டர்ன்ஷிப்னா கோர்ட்டுக்கு இதுக்கு அப்பீல் பண்ண போறேன், ஒரு இதுக்கு ஆஜராவ போறேன். ஒருத்தன் ஃபேமிலி கோர்ட்ல முன்னாடி ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஜட்ஜி ஒரு இது, அப்புறம் அந்த பிபி கேட்காரு. பிபினா அந்த ஆளு முன்னாடி ஓடுறான். சூப்பரான பாத்தியா? ஃபைட் பண்ணி சொல்றேன்.